உச்சி வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நின்று அவர் பார்த்துட்டு இருந்தவர் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. அதாவது நீர்ச்சத்து கம்மியாகி மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்த்த டாக்டர்ஸ் வந்து இறந்துட்டதா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 5000 பேர் தான் அங்கே வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்சி சார்ந்து பாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. QR கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வட மாநில இளைஞர் வந்து எப்படி வந்து உள்ளே வந்தார்னே தெரியல. சார் இது எப்படி சார் அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன்னா கரூர்ல நடந்தது கூட்ட நெரிசல், அப்படி ஒரு கூட்டம் கூடிச்சு நிக்க கூட இடம் இல்லை. இப்ப இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்திருப்போம். கூட்டம் கூட அவ்வளவு இல்லை, அங்கங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவரோட உடல்நிலை சம்பந்தப்பட்டு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குன்றப்போ அதுக்கு கூட டிவிக்கு ஏதாவது பொறுப்பேற்றுக்கணும்னா இது எப்படி சார்? நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இதே மாதிரி வேற கட்சிகள் மீட்டிங்கே போடலையா? இப்ப ஏடிஎம்கே போடலையா, டிஎம்கே போடல, வேற எந்த கட்சியுமே மீட்டிங் போடலையா? அப்ப என்னமா பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சார் அந்த இறப்பு சம்பவத்தை தாண்டி விஜய் அவர்களோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு? விஜயோட ஸ்பீச் பத்தி பேசுறதுக்கு என்னமா இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இதை பேசுறதுக்கு எதுக்கு அவர் வந்து மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி சேலம் போனான்னு தெரியல. நீங்க முதல்ல இந்த தேர்தல் தோல்வி இருக்கு பார்த்தீங்களா? இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷம் உங்க கட்சி இருக்குமான்னு பாருங்க. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மியூசிக் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார் ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறமா விஜய் அவர்களோட சேலம் பொதுக்கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி நடந்து முடிஞ்சிச்சு சேலம் பொதுக்கூட்டம்? எங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அதாவது சரியாவே ஆர்கனைஸ் பண்ணல. ஒருத்தர் இறந்துட்டார் தெரியும்ல, சுராஜின்னு ஒருத்தர் இறந்துட்டார். வடமாநில இளைஞர் ஒருத்தர் இறந்துட்டார். வெயிலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. விஜய் வந்து இப்போ மேடைக்கு வரும்போது ஒரு 12-20 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் விஜய் பேசிகிட்டு இருந்தார். பயங்கரமான வெயிலுங்கிறாங்க. இன்றைக்கி சேலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலுங்கிறாங்க. அது ஒரு மலை அடிவாரத்தில் நடந்திருக்கு அந்த கூட்டம். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருந்திருக்கு மலை அடிவாரம்னால. காலையில் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்திருக்கு. வழக்கமாக பார்த்திங்கன்னா சேலத்தில் இப்போ வெயில் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா அவர் விஜய் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் உச்சி வெயில்னு சொல்லுவாங்க. அந்த 12 மணி 1 மணிலாம் உச்சி வெயில்னு சொல்லுவாங்க. உச்சி வெயிலில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் நின்று அவர் இப்போ பார்த்துட்டு இருந்தவர் அவர் திடீர்னு பார்த்திங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. அதாவது நீர்ச்சத்து கம்மியாகி மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஆம்புலன்ஸில் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்கள பார்த்த டாக்டர்ஸ் வந்து இறந்துட்டதா சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள், ஏற்கனவே கரூரில் வந்து 41 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த அந்த சரியாக அதை ஆர்கனைஸ் பண்ணாமல் சரியாக வந்து அரேஞ்ச் பண்ணாதனால வந்த உயிரிழப்பு தான். விஜய் வந்து சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா அதெல்லாம் நடந்திருக்காது. கரூர் சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது. அதாவது வந்து தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் வந்து அவங்க கட்சி வாழ்நாள் பூரா அது ஒரு கருப்பு புள்ளி. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அடுத்து இதே மாதிரி ஒரு நிகழ்வு ஒருத்தர் இறந்திருக்கார் அப்படின்னும் போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்க்கு எதுக்கு வந்து 12லேருந்து 3 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கினீங்க? இந்த மீட்டிங் வந்து நீங்கள் வந்து சாதாரண 4 மணிக்கு, அதாவது 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பர்மிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா வெயில் தாழ்ந்திருக்கும், யாருக்குமே எந்த அசம்பாவிதமும் நடந்திருக்காது. ஏற்கனவே இப்படி ஒரு சிக்கல் நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கணும் போது அதுக்கப்புறம் நடக்கிற மீட்டிங்லேயும் இது தொடர்ந்து நடக்குது. இது வரைக்கும் பாருங்களேம்மா, ஏடிஎம்கே மீட்டிங் போடுறாங்க, டிஎம்கே மீட்டிங் போடுறாங்க, பாஜக போடுறாங்க, திருமாவளவன் அவர் கட்சி சார்பாக போடுறாரு, சீமான் போடுறாரு, எல்லாருமே மீட்டிங் போட தான் செய்கிறாங்க. ஆனால் எந்த கட்சியிலையுமே எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரில. யாராவது இறந்துருக்காங்க போயிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? 1-2 கூட நம்ம அப்படி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் விஜயோடைய மாநாடோ இல்லை பரப்புரையோ எது நடந்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு 5000 பேர் தான் அங்கே வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்சி சார்ந்து பாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. QR கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த வட மாநில இளைஞர் வந்து எப்படி வந்து உள்ளே வந்தார்னே தெரில. வட மாநில இளைஞர்னும் போது அவருக்கு இங்கே ஓட்டு உரிமை இருக்கான்னு கூட நமக்கு தெரில. அவர் வந்து இந்த மீட்டிங்குள்ளே எப்படி வந்தார்? அவரும் QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி தான் வந்திருக்கதா சொல்கிறாங்க. வெறும் கட்சி நிர்வாகிகள் மட்டும் வருவாங்கன்னு 5000 பேர்னும் போது சரியான கூட்டம் உள்ளே வரல அப்படின்னும் போது வெளி பொதுமக்களையும் உள்ளே விட்டுருக்காங்க. கூட்டத்துக்காண்டி உள்ளே விட்டுருக்கதா சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அரேஞ்ச்மெண்ட் வந்து பெருசாக இல்லை. ஒரு சின்ன ஒரு 200 ml வாட்டர் பாட்டில் ஏதோ 1-2 பேருக்கு கொடுத்துருக்காங்களே தவிர அங்கே எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் வராங்கன்னா 5000 பேருக்கு
ரொம்ப முக்கியம் வந்து தண்ணிம்மா. தண்ணி மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து உயிரை காப்பாற்றிட முடியும். அதாவது டீஹைட்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது நீர்ச்சத்து கம்மியாகி தான் வந்து டீஹைட்ரேஷனே வரும். அப்படி இருக்கும்போது தண்ணி குடித்தா அதை வந்து தவிர்த்திருக்க முடியும். தண்ணி எல்லா இடங்கள்லையும் இல்லை, ஒவ்வொரு இடங்கள்லையும் தண்ணி இல்லாமல் மக்கள் பரிதவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து இந்த இழப்பு நடந்திருக்கு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அனுபவம் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ சிக்கலில் மாட்டினீங்க, மறுபடியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எல்லாருமே இப்போ கேட்குறாங்க, ஒரு சாதாரண ஒரு கூட்டத்தை கூட உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியாதா? மற்ற கட்சிகள்லாம் அரேஞ்ச் பண்ணி கூட்டம் போட தானே செய்கிறாங்க, பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல. சார் இது எப்படி சார் அக்செப்ட் பண்ண முடியும்? ஏன்னா கரூர்ல நடந்தது கூட்ட நெரிசல், அப்படி ஒரு கூட்டம் கூடிச்சு நிக்க கூட இடம் இல்லை. இப்போ இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்போம், கூட்டம் கூட அவ்வளோ இல்லை, அங்கங்கே கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அவரோட உடல்நிலை சம்மந்தப்பட்டு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்றப்போ அதுக்கு கூட டிவிக்கு ஏதாவது பொறுப்பேற்றுக்கணும்னா இது எப்படி சார்? நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, கூட்ட நெரிசல்னால இது இறந்து போயிட்டார் நம்ம சொல்லவே கிடையாது. அந்த ஒரு விஷயம் வெயில் தாக்கமான நேரத்துல சன்ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சன்ஸ்ட்ரோக் யாருக்கு வேணா வரலாம். அதாவது வந்து சன்ஸ்ட்ரோக்ங்கிறது எந்த வயசுல இருக்குன்னா வரலாம். 18 வயசுல வரலாம், 30 வயசுல வரலாம், 40 வயசுல வரலாம், 60 வயசுல வரலாம். ஸோ சன்ஸ்ட்ரோக் வந்திருக்கு அவருக்கு. வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துட்டா சொல்றாங்க. சன்ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உட்கார்றது கூட இடம் இல்லை, சேர் கிடையாது, யாருக்குமே சேர் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு தான் வேடிக்கை பார்த்துருக்காங்க, நின்றுக்கிட்டு தான் வந்து மீட்டிங்கை பார்த்துருக்காங்க. ஸோ உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஒரு ஒன்றுமே இல்லைம்மா, நீங்கள் ஒரு காலையில் 8 மணிலேருந்து அசம்பிள் ஆகி நிற்கிறீங்க. இவர் விஜய் கிட்டத்தட்ட 12:20 வராரு, பேசி முடிக்கிறதுக்கு 1 மணி ஆகுது. அதுக்கப்புறம் வேற யாரும் பேசல, கூட்டம் கலைஞ்சு போகுது, எல்லாம் ஓகே. 8லேருந்து நீங்கள் 1 மணி கணக்கு பண்ணி பாருங்க, 5 மணி நேரம் ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு அசதியை கொடுக்க தான் செய்யும், கால் வலி கொடுக்க தான் செய்யும், உடல் சோர்வு கொடுக்க தான் செய்யும். உட்கார்றதுக்கு இருக்கைகள் இருந்திருந்தா கூட என்னன்னா, ஒரு உடம்பு முடியல, கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா என்ன செய்வோம், ஒரு இடத்துல உட்காருன்னு தான் சொல்லுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது ரோட்டில் போகிறவங்க மயங்கி விழுகிற மாதிரி இருந்தாங்கன்னா, இல்லை மயங்கி விழுந்துட்டா நம்ம என்ன செய்கிறோம், உட்காருங்க பதட்டப்படாதீங்க, உட்காருங்கன்னு தானே சொல்கிறோம். ஏன்னா உட்கார்ந்தாலாவது வந்து கொஞ்சம் களைப்பாரி இருக்க முடியும், இளைப்பாரி இருக்க முடியும். அது கூட வாய்ப்பு இல்லை, நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறார் அந்த இளைஞர். அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்ட்ரோக் வந்து அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ இது நீங்கள் நாம் கேட்குற அடிப்படையாக உட்காரதுக்கு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, அந்த கூட்டம் அரேஞ்ச் பண்ண நேரத்தை தான் எல்லாருமே தப்பாக சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எதுக்கு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த நேரம் எதுக்கு பண்ணுறீங்க? கொடுத்த டைம் கிடையாதுமா. நீங்கள் கேட்குற டைம் அவங்க கொடுப்பாங்கம்மா, நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். அதாவது கொடுத்த டயத்தில் தான் வந்து பண்ணுறோன்னா, இப்போ இந்த அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா என்ன செய்வீங்க? நீங்கள் கேட்டு வாங்குறீங்க, நீங்கள் கேட்டு வாங்கின டைம் தான் 12லேருந்து 3 வரைக்கும் வேணும்னு கேட்டிருக்காங்க, 12லேருந்து 3 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரணமாக 12 மணி உச்சி வெயில் இருக்கிற நேரம். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் வந்து சரியான நேரம் கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை தவிர்த்திருக்க முடியும். அதாவது வந்து ஒரு 4 மணி, 5 மணி, 6 மணி அந்த மாதிரி நேரமாக இருந்திருந்தால், மாலை நேரமாக இருந்திருந்தால் அதை தவிர்த்திருக்க முடியும். உச்சி வெயிலில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார், அதனால் பேச்சா மாறுது, இறந்து போனீங்கன்னா தெரியாது. ஸோ ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரூர் சம்பவம் ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுமா இல்லையா, ரொம்ப உஷாராக இருக்கணுமா இல்லையா? அது இல்லை, சரியான ஆர்கனைஸ் பண்ணலாமா? சரியாக யாருமே அந்த கட்சியில் டிவிக்கே பொறுத்த வரைக்கும் யாருமே ஆர்கனைஸ் பண்ணல. அதாவது நான் வந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறேன், இந்த தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, அதுதான் என்னுடைய விலாசம், இதெல்லாம் மேடை ஏறி நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஓகே. உங்கள் கூட்டத்துக்கு வரவங்களுக்கே உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியலையே, அப்புறம் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு தருவீங்க? எனக்கு தெரில. கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அஜாக்கிரதையால், விஜயினுடைய கவனக்குறைவால், விஜய் வந்து லேட்டாக வந்ததுனால நடந்தது தான். இப்போ இதுவும் அப்படி தான் நடந்திருக்கு. உங்களை நம்பி வர உங்களுடைய கூட்டத்தில் வர மக்களுக்கே உங்களால் வந்து பாதுகாப்பு தர முடியல, சரியாக வந்து உங்களுக்கு தண்ணியோ உணவோ தர முடியலன்னும் போது நீங்கள் நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றுவீங்கிற கேள்வி வரதானே செய்யும். இதெல்லாமே நிர்வாகம் தான். நான் கேட்குறேன், இதே மாதிரி வேற கட்சிகள் மீட்டிங்கே போடலையா? இப்போ ஏடிஎம்கே போடலையா, டிஎம்கே போடலையா, வேற எந்த கட்சியுமே மீட்டிங் போடலையா? அப்ப என்னமா பேசுறீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏடிஎம்கே போடுற மீட்டிங்லாம் கூட்டம் வரலையா? டிஎம்கே போடுற மீட்டிங்லாம் கூட்டம் வரலையா? இல்லை மற்ற கட்சிகள் போடுற, திருமாவளவன் போடுற கூட்டத்துக்கு கூட்டம் வரலையா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணிதா ராம்தாஸ் போடுற கட்சிக்கு கூட்டம் வரலையா? எல்லா கட்சிக்கும் கூட்டம் தான் வருது, எல்லா கட்சிக்கும் திபுன்னு கூட்டம் தான் வருது. அப்படி கூட்டம் வருதுன்னு தெரிஞ்ச போது அது சரியாக கூட ஆர்கனைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே. எந்த கட்சியிலுமே இந்த புகார் இல்லையே. உங்கள் கட்சியில் தானே தொடர்ந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் இருக்குது, நீங்கள் தானே அதுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பு. இப்போ அந்த தாவேகா நிர்வாகிகிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் QR கோடெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஸ்கேன் பண்ணி தான் ஒருத்தர்
ஒருத்தர் உள்ள வர முடியும் போது ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் எப்படி உள்ள வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. வட மாநிலத்தை சேர்ந்தவர் எப்படி உள்ள வந்தார், அவருக்கு எப்படி கியூஆர் கோட் கிடைச்சிச்சு, அவர் எப்படி ஸ்கேன் பண்ணி உள்ள வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு இன்னும் பதில் தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் உங்களுடைய நிர்வாக திறமை அது சரியில்லைங்கிறது தான் இதெல்லாம் காட்டுது. சார் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தண்ணீர் வசதி இல்லை, உட்கார்ற இடம் இல்லை, உணவு வசதி இல்லை, இதெல்லாம் நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லும்போது இப்போ நடந்தது பொதுக்கூட்டம் தானே, மாநாடு கிடையாது இல்லையா? பொதுக்கூட்டமோ பொது இல்லாத கூட்டமோ மாநாடோ ஏதோ அதாவது ஒரு கூட்டம் 5000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அந்த 5000 பேர் பொதுமக்கள் வர இடமா இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கணுமா, அடிப்படை வசதிகள், அதாவது தண்ணி, அதாவது கழிப்பறை, அப்புறம் ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் எங்கேயுமே நீங்கள் பண்ணி கொடுக்கணுமா? அந்த மாதிரி ஒரு 5000 பேர் கூடுற இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு நடக்கலாம், ஒரு பிரச்சனை நடக்கலாம், ஒரு அடிதடி நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இது எல்லாமே கவனத்தில் கொண்டு திட்டமிடுறதுக்கு பேர் தான் திட்டமிடல். அந்த திட்டமிடல் இல்லை அப்படின்னும் போது அது என்ன செய்ய முடியும்? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திட்டமிடல் இல்லை, அதுதான் சரியான கட்சி தலைவர்கள் இல்லை. விஜய் அவருக்கும் ஒன்றும் தெரியல, அதாவது திட்டமிட்டு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னா அவங்களும் யாரும் திட்டமிட மாட்டேங்கிறாங்க. சார் அந்த இறப்பு சம்பவத்தை தாண்டி விஜய் அவர்களோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு? விஜயோட ஸ்பீச் பற்றி பேசுறதுக்கு என்னமா இருக்கு? எதுவுமே இல்லை, எல்லாம் அதாவது ஒன்றுமே கிடையாது. இதை பேசுறதுக்கு எதுக்கு அவர் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி சேலம் போனான்னு தெரில. அதாவது சேலத்துக்கு போயிருக்காரு. அந்த சேலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சேலத்து மக்களோட பிரச்சனையை பேசியிருக்கலாம், சேலத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசியிருக்கலாம், அது எதுவும் பேசலை. எடப்பாடி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா சேலத்தை சேர்ந்தவர் தான், அவரை பற்றி பேசியிருக்கலாம், அது எதுவும் பேசலை. எதுவுமே அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பேசலை. நீங்கள் பார்த்திங்கன்னா கொலை இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலை இல்லை, துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை, பேங்க் பிரச்சனை, அது இதுன்னு வேலை இல்லை, இதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர புதுசாக ஒன்றும் பேசலையே. நீங்கள் எல்லாம் வழக்கமாக இதே தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இந்த மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 30% இருக்குங்கிறீங்க. 30% இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்களாக கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது வரைக்கும் நீங்கள் தேர்தலே நீங்கள் சந்திக்கல. அப்படி இருக்கும்போது 30% எங்களுக்கு இருக்குது அப்படின்னா எதை வச்சு சொல்கிறீங்க? அதாவது எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டியே கிடையாது. டிவிகேங்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல தான் இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் போட்டிங்கிறது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் போட்டி. அப்படி இருக்கும்போது நீங்கள் 3வது இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரில. எல்லாமே அதான் விஜய் அவராக கற்பனை பண்ணுறாருமா, அவராக கற்பனை பண்ணுறாரு. எல்லாமே நம்மளுடைய நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு, அடுத்த ஆட்சி நம்ம தான் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கற்பனை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் எனக்கு விஜயோட ஸ்பீச்சை பற்றி யோசனை வருது. அதாவது பொய்யிலே பிறந்த புலவர் பெருமாறேன் அப்படின்னு பாடி ஸ்டாலினை நக்கல் பண்ணுறாரு. இந்த நக்கல் பண்ணுறதும் இந்த நையாண்டி பண்ணுறது தவிர வேறு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்கன்னா எதுவுமே பேசலை. கதம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் என்ன சினிமா டைலாக்கா? ஒரு மேடையில், ஒரு அரசியல் மேடையில் கதம்ங்கிற வார்த்தையெல்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? அப்போ உங்களுக்கு சினிமா டைலாக் பேசி 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 பழகி சினிமா டைலாக் தான் உங்கள் வாயில் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பாம், அதாவது அவர் தான் அந்த முதல் பாம் போட்டார், அதாவது ஆட்சியில் பங்குன்னு. இன்னைக்கு எல்லா கட்சியும் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க அப்படிங்கிறாரு. காங்கிரஸ் டிஎம்கேவோட ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, கேட்டது உண்மைதான். ஆனால் டிஎம்கே முடியாது, கிடையாது அது அப்படின்னு சொல்லி அந்த டோரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எங்கேருந்து ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பாஜகலாம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. பாஜக ஏடிஎம்கேல ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கேட்கல. சரி, நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்க போகிறதா சொன்னீங்க, அதாவது ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களோட வந்தால் ஆட்சியில் பங்கு இருக்குது, எங்களோட கூட்டணி வந்தான்னு சொல்கிறீங்க. உங்களோட கூட்டணி வர்றதுக்கு ஒரு கட்சி கூட தயாராக இல்லையே. 72 கட்சிகள் என்னமோ இருக்குது, நீங்கள் 72வது கட்சின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன கட்சி கூட உங்களோட கூட்டணிக்கு வர தயாராக இல்லையே. இது வரைக்கும் தாவேக்காவோட எந்த கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கு? எல்லா கூட்டணிகளும் ஆல்மோஸ்ட் பேசி முடிஞ்சிருச்சு. டிஎம்கே அந்த கூட்டணி என்னன்னு பேசி முடிஞ்சாச்சு, ஏடிஎம்கே அந்த கூட்டணி என்னன்னு பேசி முடிஞ்சாச்சு. எல்லாருமே இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. உங்களோட எந்த கட்சியுமே கூட்டணி வரல, நீங்கள் தனியாக நிற்க போகிறீங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அழைச்சிங்க எங்கள் ஆட்சியில் பங்குன்னு, யாருமே உங்கள் கூட துணைக்கு வரலைன்னும் போது நீங்கள் யாருக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்க? ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு தரலையே. முதல்ல நீங்கள் ஆட்சிக்கே வரமாட்டீங்களே. நீங்கள் இந்த மாதிரி அரசியல் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாமே, அதாவது சொல்கிறேன்ல, அத்தனையுமே விஜய் கனவு காண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
சார் ஒவ்வொரு வாட்டியும் அவர் அந்த பொதுக்கூட்டம்ன்ற ஸ்டேஜை யூஸ் பண்றதே திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறத தாண்டி இந்த வாட்டி சவால் விடுறது, மக்கள் கிட்ட நீதி கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காரு. மக்கள்கிட்ட என்ன நீதி கேட்டாருமா? என்ன நீதி கேட்டாரு? இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடணும், விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும், நீ யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சத்திய பிரமாணம் மாதிரி கையை நீட்டிட்டு கேட்டாரு. இதனால வந்து இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன வந்து இவர் வந்து நீதி கேட்டாரு? என்ன வந்து இவர் என்ன மக்களோட கனவே அதுதானா சார்? மக்களுடைய கனவு அதுதான்னா மக்களோட கனவு டிவி கேக்கு ஓட்டு போடுற கனவு அதுதானா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் அந்த தேர்தல் வந்து முடிவு வரட்டும், அப்போ அவர் சொல்றது கரெக்டு தானா? மக்களோட கனவு அதானா? மக்கள் எல்லாருமே டிவி கேக்கு போடுறதுக்கு தான் ரெடியா இருக்காங்களா? டிவி கேக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் அவங்க கனவு கண்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம். அதாவது இவர் தான் வந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. வரப்போற எலெக்ஷன்ல வந்து இவர் வந்து நேரடியா டிஎம்கே போட்டி மாதிரியும், அடுத்து வேற கட்சிகளே இவருக்கு போட்டி இல்லாத மாதிரியும், இவர் வந்து எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்க போற மாதிரியும், தனிப்பெரும்பான்மையோட வந்து வெற்றி அடைய போற மாதிரியும், முதலமைச்சராக போற மாதிரியும் அப்படி கனவு உலகத்துல அவர் தான் மிதக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேனே தவிர, இது வந்து முழுக்க விஜய் கிட்ட இருந்து எந்த ஆக்கப்பூர்வமான பேச்சும் கிடையாதுமா. எதுவுமே வந்து செயல்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது விஜய் கிட்ட இல்லவே இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. முதல் மாநாடு, 2வது மாநாடு, பல இடங்கள்ல போன பரப்புரைகள், எல்லா இடங்கள்லையும் விஜய் வந்து பேசுறது எல்லாமே டம்மி தான். டம்மி ஸ்பீச் தான் பேசுறாரு. எழுதி வச்சுட்டு வந்து டம்மியா பேசுறாரு. 20 நிமிஷம் அரை மணி நேரம் பேசுறாரு. அரை மணி நேரம் என்னதான் பேசினார்? நீங்க சொல்லுங்க என்ன பேசினார்? நீங்க சொல்லுங்க என்ன பேசினார்? அதாவது ஒரு சென்னையில இருந்து தனி விமானத்துல திருச்சி வந்து சேலம் வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்றதுக்கு என்ன தேவை இருந்துச்சு, என்ன பேசினாரு, அப்படி அவ்வளவு தூரம் வந்தவர் அந்த மீட்டிங்ல அவர் சொன்ன கருத்து என்னதான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சு. நீங்க ஒரு எப்படி சொல்றது, நீங்க சாதாரண ஒரு குடிமகனா நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நீங்க சொல்லுங்க என்ன விஜய் பேசினாரு, எது உங்களை கவர்ந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாமே பழசா இருக்கு நீங்களே சொல்றீங்க. அவர் இன்னொரு விஷயம், இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவங்க பண்ற ரீல்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணிருக்காரு, திரும்ப மேல பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஜென்சி கிட்ஸ் மட்டும் ஓட்டு போட்டா போதுமா? அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸ் உடைய ஓட்டு, இந்த இளைஞர்கள் ஓட்டு, அதாவது குட்டி பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல, 18 கடந்த ஒரு ஓட்டுரிமை உள்ளவர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதுமா? உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருமா? அப்ப அதுக்கு மேல வயது உள்ளவர்களே கிடையாதா? 40, 50, 60, 70, 80 வயது உள்ளவர்களே கிடையாதா? இந்த சின்ன பசங்க இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டா போதுமா? அதெல்லாம் கிடையாதுமா. மொத்தமா வந்து ஒரு தேர்தலில் நீங்க வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா பெரும்பான்மை மக்களுடைய உங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு வேணும். பெரும்பான்மை மக்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு உங்களை பார்க்கும்போது நீங்க ஏதாவது வந்து புதுசா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட எண்ணங்கள் இல்லாம இருந்த கூட விஜய் ஏதோ சொல்றாரு, விஜய்க்கு தான் இந்த வருஷம் போட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுற மாதிரி உங்க பேச்சு இருக்கணும். அதாவது நீங்க வந்து மக்களை கவர்ற மாதிரி உங்களை பேச்சு இருக்கணும். ஏதாவது ஒன்று இருக்கணும். அதாவது ஒன்று மக்களுக்கு நீங்க வந்து அறிவுபூர்வமா சொல்லணும், இல்லைன்னா உங்களுடைய பேச்சிலையாவது ஒரு கவர்ச்சி இருக்கணும். எதுவுமே இல்லை, சும்மா வந்து பேசிட்டு போறீங்க. சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா வந்து மேடை ஏறுறீங்க, பேசுறீங்க, போறீங்க. இதுதான் வழக்கமா பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால எந்த பயனும் இருக்க போறத மாதிரி தெரியல. 2 வருஷம் ஆச்சு கட்சி முடிஞ்சு, ஆட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. 3வது வருஷம் தொடக்க விழா சமீபத்தில் கொண்டாடினாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பார்வையில் விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. பெரிய வந்து ரசிகர்கள் கூட்டமோ அது தொண்டர்கள் கூட்டமோ ஏதோ ஒன்று. ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு கூட்டம் வரவேற்குது, ஒரு இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவரை தயார்படுத்திக்கிட்டாரா? அதுக்கு அவரை தயார்படுத்துறதுக்கு இது வரைக்கும் எந்த முயற்சியாவது எடுத்திருக்காரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 டம்மியாக இருக்காரு. அவர் இப்படியே தொடர்ந்து வந்து அரசியல் பண்ணலாம்னு நினச்சா மிகப்பெரிய சரிவை வந்து அவர் எதிர்நோக்குவார், மண்ணை கவ்வாருன்றது தான் உண்மை. சார் இன்னொரு விஷயம், அவர் வந்து குட்டி பசங்களுக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு நிறைய விஷயம். அப்போ அவருக்கே தெரியுதா அவர் வந்து இந்த 5 வருஷம் தாண்டி கூட அடுத்த 5 வருஷத்துல நம்ம ஆட்சி பிடிக்கலாம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்றது நினைச்சுதான் அந்த விஷயம்லாம் அவர் பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? நீங்க முதல்ல இந்த தேர்தல் தோல்வி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷம் உங்க கட்சி இருக்குமான்னு பாருங்க. பெரிய பெரிய கட்சிகள்லாம் திணறி இருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷம் ஆட்சிக்கு வர முடியாம டிஎம்கே எல்லாம் திணறி இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சியா அப்படி உடையாம மெயின்டைன் பண்ணி அந்த கட்சியை நடத்தி கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து அந்த எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஜெயலலிதா அம்மையார் வரும்போது மாறி மாறி ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இன்னைக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவே நீங்க எடுத்துங்களேன், எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜே அணி ஜா அணி பிரிஞ்சு உடைஞ்சா கூட அதுக்கப்புறம் ஜெயலலிதா அந்த
கட்சிக்கு தலைமையேற்று அந்த கட்சியை கிட்டத்தட்ட 15-20 வருஷம் அவங்க அருமையாக தலைமையேற்று நடத்தி கொண்டு போனாங்க. மாறி மாறி ஆட்சிகளை பிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் இன்னைக்கு எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி அது கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு, உடைய விடலை. அதாவது அந்த கட்சி எடப்பாடி இப்போ வர எலெக்ஷனில் வந்து பெரிய வெற்றி அடைவாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி அதை உடைய விடாமல் அந்த கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு தலைமையை ஏற்று வழி நடத்தி கொண்டு போகிறார். அந்த மாதிரி வந்து ஒரு தோல்வி முகத்தில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போனீங்கன்னா தான் இப்போ ஒன்றுமே இல்லை. டிஎம்கே 5 வருஷமாக ஆட்சியில் இருக்குது. எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை 5 வருஷமாக கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போனதுனால தான் இப்போ வர எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 போட்டியாக நிற்க முடியுது. ஒருவேளை அந்த கட்சி அந்த 5 வருஷத்துக்குள்ள உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் சின்ன பின்னமாக இருந்தால் மறுபடியும் எலெக்ஷனில் நிற்க முடியுமா? அப்படி வந்து டிவிகே எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பார்வை என்னென்னா அது வந்து ஒரு கட்டமைப்பே இல்லாத கட்சியாக தான் நான் பார்க்குறேன். அதில் சரியான தலைவரும் இல்லை, அதில் சரியான அடுத்த கட்ட தலைவர்களும் இல்லை, அது சரியான தொண்டர்களும் இல்லை, யாருமே இல்லை. அது வந்து ஏதோ வந்து விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் ஆரம்பிச்சாரு. அது வந்து அந்த கட்சி அந்த நடிகருக்கான கவர்ச்சி, அந்த நடிகருக்கான கவர்ச்சியில் வர கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். இது இந்த 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 வர போகிற 26 எலெக்ஷனில் நிச்சயமாக டிவிக்கு வந்து ஜெயிக்க போகிறதே கிடையாது. அது 3வது இடத்துக்கு வருமா அப்படின்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3வது இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எதிர்கட்சி கூட இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்த அவங்க 5 வருஷம் தக்க வச்சு அடுத்த 5 வருஷம் அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்னா அரசியல் பண்ணாதான் அடுத்து நீங்கள் எலெக்ஷனை சந்திக்க முடியும். பண்ணட்டும், அப்போ நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க, அப்படியே உடஞ்சிரும், அப்படியே வந்து நீர்த்து போயிடும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். சார், விஜய் அவர்கள் இன்னொரு விஷயம் சொன்னாரு, மற்ற கட்சிகள்லாம் தனியா நின்று போட்டி போட்டா 1% கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதெல்லாம் சும்மாமா. தனியா நின்று இப்போ போட்டி போட்டா 1% கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லைங்கிறதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக கூட்டணிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காலத்தில் ஏடிஎம்கே இது காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இன்னைக்கு இருக்குது. திருமாவளவன் எல்லாம் இதெல்லாம் ஒரு பலம் தான். ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு கட்சியினுடைய பலத்தை வந்து அதிகரிச்சுக்கிறது தான். அது ஒரு டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்குது. ஒரு கூட்டணியாக இருந்தாலும் தனிப்பெரும்பான்மை கிடைச்சி தான் அவங்க ஆட்சி புரிகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவாக இருந்தாலும் கூட்டணி இருந்தாலும் அவங்க அந்த கட்சிக்கான தனிப்பெரும்பான்மை ஏடிஎம்கேல நிற்கிற உறுப்பினர்கள் அவங்க வந்து தனிப்பெரும்பான்மை பெற்று தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒருவேளை தனிப்பெரும்பான்மை கிடைக்கலைன்னா கூட அது அந்த கூட்டணி கட்சியினுடைய சப்போர்ட்டோட அந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துகிறாங்க. கலைஞரே நீங்கள் எடுத்துங்களேன், ஒரு 5 வருஷ காலகட்டம் எனக்கு தெரிஞ்சு அவர் தனிப்பெரும்பான்மை இல்லை. அது ஒரு 98-99 தான் டிஎம்கே உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட்டணி கட்சி உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த ஆட்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துனாங்க. நீங்கள் அதன் நிர்வாகத்திறன் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு காட்ட முடியும். நிர்வாகத்திறன் அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அது இருந்தால் நீங்கள் நிச்சயமாக செஞ்சு காட்ட முடியும். நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் வரலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட்டணிகள் எந்த காலத்துலையுமே எல்லா கட்சிகளோடையுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பெரிய கட்சி, ஒரு மாண்பான கட்சி இருக்கும், அதோட பல கட்சிகள் கூட்டணியாக இணையும். அப்படி தான் காலங்காலமாக இருந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா இருந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் அவர் தனிச்சு போட்டிடுறாரு. இது வரைக்கும் கூட்டணி அவர் வச்சுக்கவே இல்லை. அது ஒவ்வொரு கட்சி அந்த நிலைப்பாடு அவங்க மாறவே இல்லை. அந்த நிலைப்பாட்டுக்கான ஓட்டு அவங்க பெறுறாங்க, அது வேற விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் எல்லாம் புதுசாக வந்து களத்துக்கு வந்திருக்காரு. இவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா எதிர்பார்ப்பு இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் வந்து நடிகனாக இருந்து அரசியலுக்கு வந்துட்டீங்க, மக்கள் உங்களை ரசிக்கிறாங்க, மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, மக்கள் ஏதோ ஒன்று விஜய் பண்ணுவாரோ அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு தகுதியானவனா நீங்கள் மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுதியானவனா நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, டம்மி, அதாவது காலி பெருங்காய டப்பா மாதிரி எப்போவுமே வந்து வாசனை மட்டும்தான் இருக்குது, அதில் உள்ள பெருங்காயமே இல்லைப்பா, திறந்தா வாசனை வருது அவ்வளோதான்ப்பா, வேற ஒன்றும் அப்படின்னு சரக்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா முறுக்க கடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுது. அடுத்த 5 வருஷம் ஆட்சியில் இருக்காங்களான்னு பார்ப்போம். அது கூட்டணி இல்லாமல் இந்த எலெக்ஷன் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னா கூட்டணிக்கு யாரும் வரல, நீங்கள் தனியாக நிற்கிறீங்க. வாங்க 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 வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரோம், வாங்க வாங்க ஆட்சியில் பங்கு தரோம் வாங்க அப்படின்னு இந்த மோடி மஸ்தான் மாதிரி நீங்கள் கூப்பிட்டு பார்த்துட்டீங்க. ஆனால் யாருமே வரல. 71 கட்சி என்னமோ இருக்குது, அதில் யாருமே வரல. சின்ன கட்சி கூட உங்களோட வந்து நாங்கள் வந்து டிவிக்கோட உங்களுக்கு கூட்டணி வரோன்னு வரல. நீங்கள் தனியாக நிற்கிறீங்கிறத நீங்கள் தனியாக விடப்பட்டீங்க. அதை நீங்கள் பெருமையாக வந்து தனித்து நிற்கிறோன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அது பெருமை கிடையாது. உங்களோட யாரும் வரல, வர தயாராக இல்லை, வர விரும்பலை.
சார் இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் டிஎம்கே மட்டும் அடிக்கிறதுக்கான காரணம் மற்ற கட்சிகளோட கூட்டணி போட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணமா இருக்குமா, இல்ல மற்ற கட்சியெல்லாம் ஒரு கட்சியே இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறதா இருக்கலாம்? அதெல்லாம் மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லிட்டு போக முடியாதுமா. எல்லாருமே பலமான கட்சிகள். டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, அதுக்கப்புறம் திருமாவளவன் கட்சி, அதுக்கப்புறம் சீமான் கட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கட்சி, இப்படி பல கட்சிகள் இருக்குது இங்கே. நம்ம புரியுதா உங்களுக்கு? முக்கியமான கட்சிகள். இவங்களுடைய உதவி இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிற மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இவங்களையெல்லாம் மதிக்காமல்லாம் போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா டிஎம்கே, அதாவது ஒரு பலசாலி, அவங்களோட நான் மோதுறேன் அப்படின்னு அப்படி அவர் காமிச்சுக்கிறார். நான் ஒரு பலசாலியோட மோதுறேன் பார், ஒரு பலசாலியோட மோதுறேன் அப்படின்னா நீங்கள் மோதுங்க, ஆனால் ஜெயிப்பீங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டிவிகே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.